அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே, நீண்ட நாட்களுக்கு பின்னர் மீண்டும் நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் நீண்ட நாள் நீங்கள் இடைவெளி எடுத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு முதல் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கின்ற நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக தமிழரசு கட்சி அவர்களுடைய இழுபறி தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமீபத்தில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது, என்ன நடந்த என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமான முதலில் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுடைய உறவுகளுக்கும் பிறந்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். 2025ஆம் ஆண்டென்றாலும் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையை நோக்கியதான ஒரு பயணத்திலே ஒரு தீர்மானகரன் மிக்கதான ஒரு இலக்கை நோக்கி நகர்வதற்குரிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழரசு கட்சியினுடைய சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்று அவர்களாகவே கூறிக்கொள்கின்ற MA சுமந்திரன் ஜனநாயக ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் கட்சி கட்டமைப்பு ரீதியாக அவருடைய செல்வாக்கு, அவருடைய தலையீடுகள் இன்றும் அதீத ஒரு பலத்தோடு இருக்கின்றதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மத்திய குழு கூட்டத்திலே நிகழ்கின்ற குளறுபடிகள். இந்த கட்சியினுடைய விடயம் தொடர்பாக ஒரு முடிவு காணப்படாமல் ஒரு இழுபறி நிலைமை தொடர்வதற்கு காரணம் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் மறுத்துவிடவும் முடியாது. அந்த வகையில் தான் வவுனியாவிலே மீண்டும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக பேசுபொருளாக்கப்பட்ட விடயம் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகின்ற விடயம்தான் முக்கியமாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. உறவுகளுக்கு நினைவிருக்கும், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அந்த சர்ச்சைகள், அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு கட்சி ரீதியாக ஏற்பட்ட நிலைமைகள், அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அவருடைய ஆசனங்கள், அவர்கள் நியமிக்கக்கூடியவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு தன்னிச்சையாக சுமந்திர தரப்பினர் தங்களுடைய வேட்பாளர்களை நியமித்த அந்த விடயம். ஆகவே கட்சியிலே ஒரு தலைவராக இருந்தும் அந்த அதிகாரத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு கையறு நிலைமையிலே ஒரு விரக்தியினுடைய உச்சத்திலே மாவை சேனாதிராஜா அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அந்த விடயத்தை சுட்டி காட்டியிருந்தோம். உண்மையிலே அவர் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் செயலாளருக்கு கடிதத்தை அனுப்பாமல் ஒரு முறைமைகளுக்கு அப்பாற்பட்டு ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். தான் அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர்த்து ஏனைய கட்சி பொறுப்புகள் இருந்து முற்றாக விலகுவதாகவும், ஏற்கனவே கட்சி தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்களை கட்சியினுடைய தலைவராக செயற்படுமாறும் ஒரு அழைப்பு விடுக்கின்ற வகையில் அந்த கடிதம் மாவை சேனாதிராஜா அவர்களால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பின்னர் அது பதில் செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு பிரதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் சுமந்திரன் தரப்பினர் ஒரு எதிர்பாராத விதமாக இந்த தேர்தலிலே ஒரு படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர் அதிக விருப்பு வாக்களை பெற்று ஒரு வெற்றி பெறுகின்ற, அதாவது ஸ்ரீதரன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு செயல்பட்டதன் காரணமாக இவர்கள் தாங்களே படுகொலியில் வீழ்ந்ததுதான் தேர்தல் முடிவுகள் எடுத்து கூறுகின்றது.
சுமந்திரன் தரப்பினுடைய வியூகம் என்பது தாங்கள் வெற்றி பெறுவதற்கு அப்பால் அவர்கள் நம்பினார்கள். தமிழரசு கட்சி முற்றிலுமாக தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அவர் அதற்கேற்ற வகையிலே நாங்கள் அதன் பார்த்திருந்தோம். அவருடைய அந்த வேட்பாளர் தெரிவுகள் அனைத்துமே அதுல ஸ்ரீதரன், ஆனோல்ட் தவிர்த்து ஏனைய சுமந்திரன் உள்ளிட்ட 7 பேருமே சுமந்திரனுக்காக வாக்குகளை கொண்டு வரக்கூடிய, மிகுதி 6 பேரும் சுமந்திரனுக்காக வாக்குகளை கொண்டு வரக்கூடியவர்களாகத்தான் திட்டமிட்டு வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் மூலமாக எப்படியாவது ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று நான் ஒருவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே, மிதமிஞ்சிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அடுத்ததாக ஸ்ரீதரன் அவர்களை முற்றிலுமாகவே இதிலிருந்து தோற்கடிக்க வேண்டும் என்று பகிரத பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது வேறு விதமாகத்தான் நடந்து முடிந்திருக்கின்றது. அவர்கள் கட்சி ரீதியாக ஒன்றாக செயல்படுவது ஒன்று காட்டிக் கொண்டாலும் அந்த பிரச்சார நடவடிக்கைகளில் கூட ஸ்ரீதரன் அவர்களை தோற்கடிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். யாழ் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சுமந்திரன் தரப்பினர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தங்களுக்கு வாக்களிக்குமாறு கோரி பல நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஸ்ரீதரன் அவர்களை தோற்கடிப்பதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை கட்சி ரீதியாகவும் தேர்தல் நடைமுறைகள் ரீதியாகவும், அதாவது சுயேட்சை குழுக்களை களமிறக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கி விட்டிருந்தார்கள். என்றால் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு பின்னணியிலே ஒரு வலுவாக அவரை நிராகரித்து விட முடியாத அளவுக்கு, அதாவது கட்சி ரீதியாக ஒரு செல்வாக்கு ரீதியாக சுமந்திரன் தரப்பினர் கோலோச்சியினாலும் கட்சிக்கு வெளியாக சமூக மட்டத்திலும் புலம்பெயர் தளத்திலும் தமிழ் மக்களுடைய பரப்பிலும் அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அடிநாதத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீதரன் அவர்கள் அடையாளப்படுத்துவதன் காரணமாக அவரை நேரடியாக புறமொதுக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தரப்பினருடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்பது எல்லோராலுமே வெளிப்படையாக உணரக்கூடிய விடயம். அதன் காரணமாகத்தான் ஸ்ரீதரன் அவர்களை ஒரு நேரடியாக அவ்வாறான ஒரு பழிவாங்குகின்ற செயல்பாட்டின் ஊடாக வீழ்த்துவதற்கு சுமந்திரன் தரப்பு தயக்கம் காட்டி வருகின்றது. இப்ப இந்த அடிப்படையில் தான் ஏனையவர்களுக்கு எல்லாம் ஆசனங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த வேட்பு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவ்வாறு போட்டியிடுவதற்கு வாய்ப்பை வழங்கிவிட்டு, அதாவது ஒரு குழி பறிக்கிற வேலை சொல்லுவார், ஒரு குழியை பறித்து விட்டு அதற்கு மேலாலே முள் படுக்கைகளை போட்டு மேலாலே அது கீழே ஒரு 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 பாரிய குழி இல்ல முள் குழி அதுல இருப்பது தெரியாமல் உருமறைப்பு செய்து அழைத்து வந்து விழ வைக்கின்ற தந்திரோபாயம், அந்த படுகொலிக்குள்ளே விழுத்துகின்ற தந்திரோபாயம். அப்படியான ஒரு நிலைமைதான் இவர்களை தேர்தலை தோற்கடிப்பதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு எப்படியும் இவரை தோற்கடித்து விடுவோம் என்ற ஒரு அதீத நம்பிக்கையின் பிரகாரம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை பொய்த்து போய் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று, நான் நினைக்கிறேன் 35,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அவருடைய வெற்றியினுடைய உச்சம் என்பது சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டு ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றது. ஸ்ரீதரனுடைய வெற்றி என்பது ஒரு இரட்டிப்பு வெற்றியாகத்தான் இருக்கின்றது. இப்ப கடந்த காலங்களில் சுமந்திரனும் அது கடந்த தேர்தலிலே அவர் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் நள்ளிரவு சூட்சுமங்களின் ஊடாக மீண்டும் அவர் வெற்றி பெற்றதாக கொண்டு வரப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த முறை அப்படி எதுவுமே சில்மிசங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு படு பயங்கரமான ஒரு தோல்வியை ஸ்ரீதரன் அவர்கள் 35,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகள் என்று சொன்னால், ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்களுக்கு 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எல்லாம் விழுந்திருக்க ஒன்று நம்புகின்றேன். ஆகவே ஒட்டுமொத்தமாகவே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஏகோபித்த நிலையிலே வெற்றி பெற்றது சுமந்திரன் தரப்பினரை ஒரு ஆட்டங்காண வைத்திருந்தது. ஆனால் அவர்கள் சுதாகரித்து கொண்டு கட்சி ரீதியாக இருக்கின்ற தங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று முற்பட்டார்கள். அவர் ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது தலைவராக இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார், பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மாவை சேனாதிராயா ஏற்கனவே முன்னர் அனுப்பிய கடிதத்தை இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு
அந்த அணியினுடைய பலம் கொஞ்சம் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே மாவை சேனாதிராயாவை கட்டம் கட்டுவதற்கு சுமந்திரன் தரப்பினர் திட்டமிட்டு விட்டார்கள். இதற்கு நீண்ட காலமாகவே அவர்கள் பல தயார்படுத்தலை மேற்கொண்டார்கள். அந்த மாவை சேனாதிராயா அவர்கள் அந்த அனுப்பிய கடிதத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, ஏற்கனவே அவர் இடையிலே அந்த கடிதம் தொடர்பாக மாவை சேனாதிராயா பின்வாங்கிவிட்டார். தான் அப்போது இருந்த மனநிலையிலே அந்த கடிதத்தை எழுதிவிட்டேன், இப்போது அதற்கு எந்த தேவையுமே இல்லை, தான் இப்போதும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலே மாவை சேனாதிராயா பகிரங்கமாகவே அந்த விடயங்களை கருத்துக்களை கூறியிருந்தார். ஆனால் சுமந்திரன் தரப்பினருக்கு ஆவண ரீதியாக இருக்கின்ற அந்த பிடிமானம் அவர் எழுதிய கடிதம். ஆகவே அந்த கடிதத்தை அப்போது கண்டுகொள்ளாதவர்கள் இப்போது தேவைப்படுகின்ற போது தூசு தட்டி எடுத்து பதில் செயலாளராக இருக்கின்ற சத்தியலிங்கம் அவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு நாடகத்தை ஆடினார்கள். அதுதான் இந்த மத்திய குழு கூட்டத்திலே மாவை சேனா, அதாவது தலைவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக, அதாவது அவராக விருப்பப்பட்டு தனக்கு ஓய்வு தேவை, தன்னால் உடல்நிலை சரியில்லை, நான் இதிலிருந்து ஒதுங்குகின்றேன் என்பதாக அவர் இப்படி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஆகவே தலைவருடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து அவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு இந்த கட்சி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இவர்கள் அவர்களுடைய வழியிலே சென்று அதை நாசுக்காக அந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் தீர்மானம் நிறைவேற்றி மாவை சேனாதிராயா அவர்கள் தான் பதவி விலகுவதாக, அதாவது தலைவர் பதவி உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்த அந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்து அங்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில இப்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக மாவை சேனாதிராயா நீக்கப்பட்டிருக்கின்றார் இந்த மத்திய குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக. அதே நேரத்திலே பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மத்திய குழு கூட்டத்தில். தலைவர் ஒருவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார், அந்த இடத்துக்கு பதில் தலைவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அந்த கட்சியினுடைய தேசிய மாநாடு நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த கட்சியினுடைய மாநாடு கடந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேசிய மாநாடு நடைபெற்றாலே புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த தேசிய மாநாடு பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி அது ஒத்திவைக்கப்பட்டு மாவை சேனாதிராயாவினுடைய பதவி அதிலே காப்பாற்றப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் தான் இப்போது பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்களை நியமித்து அவருடைய தலைமையிலே இந்த தேசிய மாநாட்டை நடத்தி ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்கின்றதற்கான ஒரு முன்னாயத்தமாக இந்த மத்திய குழு கூட்டம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இப்போது மாவை சேனாதிராயா அவர்களுக்கு தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு கௌரவ பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஏற்கனவே சம்பந்தன் அவர்கள் வகித்த பதவி ஒரு கௌரவ நிலையிலே அவருக்கு ஒரு கௌரவ தலைவராக அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு செயல்பாட்டு ரீதியாகவோ ஒரு அதிகார ரீதியாகவோ எந்த விதத்திலுமே மாவை சேனாதிராயாவுக்கான முக்கியத்துவம் கட்சி ரீதியாக முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது சுமந்திரன் அவர்கள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக தங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை கட்சிக்குள் நிலைநாட்டக்கூடிய வகையிலும் சிறிதரன் தரப்பினருக்கு ஒரு அரசியல் நெருக்கடிகளை கட்சி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் இந்த மத்திய குழு கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த மத்திய குழு தீர்மானங்களை செயலற்றதாக்கக்கூடிய வகையிலே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களிலே அந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த வழக்கிலே எவ்வாறான தீர்ப்பு வரப்போகின்றது, அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்த போகின்றது, இல்லை மேலும் ஒரு இப்போ அந்த வழக்கிலே வழக்கு தொடுத்தவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகின்ற போது இந்த மத்திய குழுவினுடைய தீர்மானங்கள் எவ்வாறு வலுவுள்ளதாக மாறப்போகின்றது இல்லை வலுவற்றதாக போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு சுமந்திரன் தரப்பினர் இப்படியான ஒரு நகர்வுகளிலே அவர்கள் வெற்றி கொண்டதாகத்தான் அவதானிக்கப்படுகின்றது. ராமேந்திரன், இப்போ தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் ஸ்ரீநேசன் அவர்கள் கூறியிருக்கிறார், இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராகவும் கட்சியின் பெரும் தலைவராகவும் மாவை சேனாதிராஜா இருப்பார், இடைக்கால பதில் தலைவராக CVK சிவஞானம் செயல்படுவார் என்று இப்போ நீங்களும் கூறினீர்கள். இந்த உள்கட்சி கலவரம் தொடர்வதனுடைய நோக்கம் என்ன? உண்மையில் அதிகார போட்டி தான். ஏற்கனவே தமிழரசு கட்சி என்பது நாங்கள் எப்போதுமே தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம், தமிழ் மக்களுடைய அரசியலினுடைய ஒரு வடிவமாக ஒரு முகமாகத்தான் நாங்கள் தமிழரசு கட்சியை பார்க்க முடியும். ஒட்டுமொத்த இந்த தமிழரசு கட்சியிலே சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு சுமந்திரன் தலையெடுத்து அந்த இருவரும் ஒரு தவறானவர்களாக தமிழரசு கட்சியை தவறான பாதையிலே வழிநடத்திய போது
ஒரு தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்களுடைய ஒரு தவறான ஒரு நிலைப்பாடுதான் இன்று இவ்வாறான ஒரு இக்கட்டு நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. தமிழரசு கட்சிக்குள் தவறானவர்களுடைய தலையீடு அதிகரித்த போது அதை நாங்கள் எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை கட்சிக்குள்ளாக தமிழரசு கட்சியை எவ்வாறு ஊக்குவித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தவறானவர்களை புறமொதுக்கி விட்டு சரியானவர்களை முன்னோக்கி நகர்த்துவதற்குரிய அரசியல் ரீதியாக பலம் பெற்றவர்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக தமிழரசு கட்சியே வேண்டாம் என்று ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை செய்ததுதான் இன்று இப்படியான ஒரு நிலைமைக்கு காரணம் என்று நான் நம்புகின்றேன். இன்று நாங்கள் ஒரு மரத்தினுடைய கிளையினுடைய நுனி பக்கத்திலே நின்று கொண்டு அடிப்பக்கத்தை கோடரியால் நாங்களே வெட்டி நாங்களே படுகொலிக்குள் விழுகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு ஒப்பானதாகத்தான் இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கைகள். அவை தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய சொத்து. தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை பயணத்திலே அது ஒரு இன்றியமையாத ஒன்று. வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு முகமாக இருக்கின்ற ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய பலகீனம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியலை பலவீனப்படுத்தும். தமிழ் மக்களுடைய அரசியல் பலவீனப்படுத்தப்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், நீதிக்கான தேடல்கள் அத்தனையுமே ஒரு பூச்சிய நிலைமைக்கு வந்து தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு சாபக்கேடான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே தமிழரசு கட்சி என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய தலைமை சரியானவர்களிடம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் அதை கட்சிக்கு உள்ளாக இருந்தவர்களும் இல்லை தமிழ் தேசிய பரப்பில் இருந்தவர்களும் எந்த விதத்திலுமே கரிசனையோடு அந்த விடயங்களை நகர்த்தவில்லை. இதன் காரணமாக இன்று தமிழரசு கட்சி ஒரு தகுதி இல்லாதவர்கள், பிள்ளையானவர்கள் இந்த ஜனநாயக ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் கட்சி ரீதியாக அவர்கள் புறமொதுக்கி விட முடியாத அளவுக்கு அவர்கள் அங்கே பலம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இன்று இந்த இழுபறி தொடர்கின்றது. இந்த ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் ஜனநாயக ரீதியாக கட்சிக்குள் நடைபெற்ற வாக்கெடுப்பிலே அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் செயல்பட முடியாத ஒரு நிலைமை உருவானது. இன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீதரன், சுமந்திரன் போன்றவர்கள் ஒரே அணியிலே ஒரு பக்கமாக போட்டியிட்டாலும் அமோக ஆதரவோடு ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்று சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டாலும் ஸ்ரீதரன் அவர்கள் முழுவீச்சாக கட்சியையோ இல்லை தமிழ் தேசிய அரசியலையோ கொண்டு நகர்த்த முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தோற்கடிக்கப்பட்டாலும் சுமந்திரன் அவர்கள் தனக்கான ஒரு அத்திவாரத்தை கட்சி கட்டமைப்புக்குள் அந்த மத்திய குழு, அந்த கட்சியினுடைய அந்த மூலக்குலை உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில தான் கட்சியிலே தீர்மானங்கள் எடுக்கின்ற போது வாக்களிக்கின்ற உரித்தோடு இருக்கின்ற உறுப்பினர்களிலே கணிசமானவர்களை சம்பசப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த கட்சிக்குள் இருக்கின்ற அந்த ஒரு சர்வாதிகாரத்தனமான அந்த ஒரு பிடிதான் இந்த இது குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இது நீண்ட காலத்துக்கு இப்ப ஸ்ரீதரன் அவர்களுடைய மௌனம் கூட வெளியே இருந்து பார்க்கின்ற போது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கடும் விமர்சனம் ஸ்ரீதரன் தரப்பை நோக்கி முன்வைக்கப்பட்டது. அவர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் என்று. ஏற்கனவே KV தவராசா போன்றவர்கள் கட்சியை விட்டு வெளியேறியிருந்தார்கள், வெளியேறி சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். ஸ்ரீதரன் அவர்களும் அவ்வாறு வெளியேறி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் ஆணித்தரமாக நம்பினர் தன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்றும், இந்த இடத்திலிருந்து வெளியேறுவோமாக இருந்தால் மீண்டும் தமிழரசு கட்சியை காப்பாற்ற முடியாது, வெளியேறிவிட்டால் மீண்டும் கட்சிக்குள் வருவதோ கட்சியை முன்கொண்டு செல்வதோ எந்த விதத்திலுமே சாத்தியமில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் நம்பியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராகவும் அவர் செயல்படுகின்றார். அதே நேரத்திலே இப்போதும் ஒரு ராஜேந்திர மட்ட சந்திப்புகள் உள்ளிட்ட விடயங்களிலே ஸ்ரீதரன் அவர்களைத்தான் தமிழ் மக்களுடைய தரப்பிலே ஒரு சந்திக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமையிலே ஸ்ரீதரன் அவர்கள் மிக ஒரு அவதானமாக நிதானமாக தனக்கான ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இது ஒரு கூட்டு ஒரு பலம் பெற்றதாக ஒரு மாற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆகவே இப்ப ஸ்ரீதரனா சுமந்திரனா என்கின்ற அந்த அதிகார பிடுங்குப்பாட்டுக்குள் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது சிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற முடியும். இதுவரையில் பொது தேர்தலில் வெற்றி பெறாத சுமந்திரன்
பின்கதவால் வந்தவர் உங்களுக்கு தெரியும். முதலில் தேசிய பட்டியலூடாக வந்தார். சற்று முன்னதாக நீங்கள் கூறினீர்கள் கடந்த தேர்தலில் எவ்வாறு நடு சாமத்தில் அவருடைய கைவரிசையை காட்டினார் என்ற விடயங்களை நீங்கள் கூறினார். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதீத பலமாக இருக்கிறார் என்ற விடயத்தையும் கூறும்பொழுது அதீத பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய திட்டம் என்ன? தமிழரசு கட்சியை சிதைப்பது. நாங்கள் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டதை போன்று எல்லோராலுமே சுட்டிக்காட்டப்படுவதை போன்று தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் ஒரு அடி ஒரு ஒரு அச்சாணியை போன்றதுதான் தமிழரசு கட்சி. அதை வைத்து கொண்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறு ஒரு பலம்பெற்ற சக்தியாக உருவெடுத்தது என்று சொன்னால் அதை உடனடியாகவே வடக்கு கிழக்கு தழுவியதாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அது ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு இயக்கமாக மாற்றக்கூடியதாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை தமிழரசு கட்சி. வடக்கு கிழக்கிலே ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக ஒரு பலம் பெற்று இருக்கின்ற ஒரு இயக்க அரசியல் பேர் இயக்கமாக தமிழரசு கட்சி இருக்கின்றது. ஆகவே அந்த தமிழரசு கட்சியை சிதைப்பதுதான். ஏனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் தமிழ் மக்களுடைய ஒரு பலமாகவும் பேரம் பேசுகின்ற ஆற்றலோடும் தமிழ் மக்களுடைய ஒரு விடயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு முற்றாக அழிக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு பெரிய ஒரு இன அழிப்போடு அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுகின்ற நிலைமைக்கு பின்னர் அரசியல் ரீதியாகத்தான் தமிழ் மக்களுடைய ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த விடுதலை அரசியல் என்பது தமிழரசு கட்சியை மையமாக வைத்துத்தான் அது முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்னர் ஏற்படுகின்ற ஒரு நிலைமைகளில் கூட தமிழரசு கட்சியை மையமாக வைத்துத்தான் அது நகரக்கூடிய நிலைமை எல்லோராலுமே அவதானிக்கப்பட்டது. தமிழ் மக்களை வீழ்த்த வேண்டும், தமிழ் மக்களை அழிக்க வேண்டும், தமிழ் மக்களை இலங்கை தீவிலே ஒரு அடிமை இனமாக கொண்டு வந்து மரபு வழி தமிழ் மக்களுடைய அவர்களுடைய தாயக கோட்பாட்டை சிதைத்து ஒரு இலங்கை என்கின்ற அந்த பன்மைத்துவத்துக்குள் தமிழ் மக்களை கரைத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு நோக்கி நகர்த்தப்படுகின்ற அந்த தரப்பினருடைய ஒரு ஏவலாகத்தான் சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய பரப்புக்குள் கொண்டு வரப்படுகின்றார். ஆகவே அவர் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் தமிழ் தேசிய அரசியலில் கொண்டு வரப்பட்டதை இந்த இலக்கு நோக்கித்தான். ஆயுத மௌனிப்புக்கு பின்னரான தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை நிர்மூலமாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தமிழரசை சிதைப்பது. தமிழரசு கட்சியை சிதைத்து விட்டால் தமிழ் தேசிய அரசியல் சிதைந்து விடும். ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் வானுயர கட்டடங்களை எழுப்பினாலும் அந்த கட்டடம் கம்பீரமாக தோற்றம் பெற்றாலும் இல்லை அழகாக மிளிர்ந்தாலும் அதனுடைய அத்திவாரத்திலே நாங்கள் வெடிபொருட்களை வைத்து அத்திவாரத்தை ஆட்டங்காண வைத்து விட்டோமாக இருந்தால் அந்த வானுயர்ந்த கோபுரம் கூட நிலத்திலே சாய்ந்து விழுந்து விடும். அதே போன்றுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லை, ஒரு சரியான கொள்கை இல்லை, ஒரு மக்களுக்கான ஒரு தியாக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு எவரிடமும் இல்லை. எல்லோரிடமும் சந்தர்ப்பவாத அரசியலை மேலோங்கி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே தமிழ் தேசிய அரசியல் என்பது மிக பலகீனப்பட்டு தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக மட்டும் தமிழ் தேசியத்தை அவர்கள் பேசுகின்ற முன்னெடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் ஒரு நிலைமை அவ்வாறு இருக்கின்ற போது தமிழரசு கட்சியையும் முற்றாக சிதைத்து விட்டால் தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களுக்கு இல்லாமல் போய்விடும். தமிழ் மக்கள் அதற்கு பின்னர் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் நினைத்த தென்னிலங்கையாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற வல்லாதிக்க சக்திகளாக இருக்கட்டும், இல்லை வேறு நாடுகளுடைய உளவு சக்திகளாக இருக்கட்டும், மறைகரங்களாக இருந்து இங்கே செயல்படுகின்ற இந்த தரப்பினர் தாங்கள் நினைப்பதை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே மிக இலகுவாக நடத்திவிட முடியும் என்கின்ற நிலைமை இதன் மூலமாக ஏற்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியா பல்வேறு நகர்வுகளை வடக்கு கிழக்கு மையப்படுத்தி மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையினுடைய அரசியல் என்பது வேறு விதமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே வடக்கு கிழக்கிலே தங்களை நிலைநிறுத்துவதன் ஊடாகத்தான் தங்களுடைய பிராந்திய பாதுகாப்புக்கு ஒரு உறுதிப்பாடான நிலைமையை கொண்டு வர முடியும் என்று இந்தியா நம்புகின்றது. அதன் காரணமாக அவர்கள் உள்கட்டமைப்பு அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலே பல விடயங்களை இந்தியா வடக்கு கிழக்கை மையப்படுத்தி நகர்த்தி வருகின்றது. ஆகவே இந்தியா தன்னுடைய விடயங்களை இன்னும் தமிழ் மக்களை ஒரு பூரண பங்காளராக அவர்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பை கொடுத்து அதன் மூலமாக நகர்த்துவதற்கு இந்தியா இன்னும் நேரடியாக முன்வராவிட்டாலும் அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய இருப்பை இங்கே முன்னெடுக்க பார்க்கின்றார்கள். சீனா அதற்கு போட்டியாக வடக்கு கிழக்கிலே தங்களை கால் ஊன்ற பார்க்கின்றது. இப்படியான தரப்பினர் எல்லோருக்கும் வடக்கு கிழக்கிலே ஒரு தலைமைத்துவ சக்தி இருப்பது, இல்லையே தமிழ் தேசியம் என்கின்ற பலம் அங்கே கோலோச்சுவது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக சவாலாக இருக்கின்றது. அவர்களுக்கு எல்லாம் தேவைப்படுவது ஒரு மேய்ப்பரட்ட ஒரு இனமாக தமிழ் மக்கள் என்று நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு சமூக கூட்டுணைவும் எங்களிடம் இல்லாமல் நாங்கள் சிதறி போக வேண்டும்.
அவ்வாறு சிதறுண்ட ஒரு 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 தரப்பாக ஈழத்தமிழ் மக்களை மாற்றுவதுதான் இவ்வாறான ஒரு 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 வர்த்தக நலன் சார்ந்த ஒரு தரப்பினருக்கு நன்மை பயக்கும். ஆகவே எங்களை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பிணைத்திருக்கிற அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழரசு கட்சியை சிதைத்து விட்டால் தமிழ் மக்களை ஒரு நிராயுதபாணிகளாக்குவதை போன்று, ஒரு போர்க்களத்திலே ஒரு வீரனை நிராயுதபாணியாக்குவதை போன்று தமிழ் மக்களை நிராயுதபாணியாக்குகின்ற வகையில் தான் தமிழரசு கட்சியினுடைய சிதைப்பு அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு மிக பொருத்தமான நபராக அடையாளம் காணப்பட்ட சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு இப்போது அந்த ஆபரேஷன் சுமந்திரன் என்கின்ற அந்த நகர்வு ஒரு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இதோடு தமிழரசு கட்சி முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டு அதன் மூலமாக தமிழ் மக்களை, ஏனால் சுமந்திரன் அவர்களுடைய வைவாக முடிந்து விட்டது, இனிமேல் அவர் இதிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறவரை இப்படி இருந்து அந்த கட்சியை முற்று முழுதாகவே ஒரு செயல்படாத தன்மையை கொண்டு வந்து விட்டு அவர் தன்னுடைய வளமையான தென்னிலங்கை அரசியலுக்கு அவர் திரும்பி விடுவார். இல்லை இங்கே இருந்து கொண்டு இப்படியான ஒரு குழப்பகரமான சவுனித்தனமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பார். இது முற்றிலும் முழுதாக ஒரு தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக ஒரு பலகீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களை ஒரு 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 பாரிய ஒரு ஒரு பின்னடைவுக்குள், ஒரு அரசியல் ரீதியாக அவர்களை முற்று முழுதாகவே இல்லாமல் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நகர்த்துவதற்கு தான் சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அது ஒன்றுதான் இந்த தமிழரசு கட்சியினுடைய விடயம் இழுவறியாக இருப்பதற்கும், சுமந்திரன் அவர்கள் கொடாக்கொண்டனாக தோல்வி அடைந்தாலும் அவருக்கு தனக்கு இருக்கின்ற வாய்ப்புகளின் ஊடாக இந்த விடயங்களை நகர்த்த துடித்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இதுதான். இனி ராமேந்திரன், இந்த மத்திய குழு கூட்டம் நடந்த பொழுது தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகளில் அல்லது சுயேட்சை குழுக்களில் ஊடாக கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அரியநேத்திரன் அவர்களும் அதற்கு உள்ளடங்குகின்றார். இதனுடைய விளைவு எவ்வாறு அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அரியநேத்திரன் உள்ளிட்டவர்கள் இதிலே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறுதான் ஸ்ரீநேசன் அவர்களும் அந்த வகைக்குள் வருவார். ஆனால் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்களும் அந்த வகைக்குள் வரக்கூடிய ஒருவர் தான். அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இது எப்படி இந்த விடயங்கள் நகர்த்தப்பட போகின்றது என்கின்ற ஒரு விடயம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இதுவரை ஸ்ரீதரன் தரப்பினரோ இல்லை மாவை சேனாதிராஜா தரப்பினரோ இந்த விடயங்களுக்கு இந்த எதிர்வினையை மாற்றாமல் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த யாழ் மாவட்டத்தில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கினுடைய முடிவுக்காக காத்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே இந்த நடவடிக்கை என்பது மீண்டும் ஒரு கட்சிக்குள் ஒரு ஒருங்கிணைவை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இவர்கள் சொல்லுகின்றார்கள் சாணக்கியன் தலைமையில் தான் இவ்வளவு அசாத்தியமான வெற்றி பெற்றது, வடக்கிலே கோட்டை விட்டார்கள், கிழக்கிலே சாணக்கியனால் தான் தமிழரசு கட்சியினுடைய மானம் காப்பாற்றப்பட்டது, அவர்களினால் தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழரசு கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். கடந்த கால தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாக்குகள், அந்த தமிழரசு கட்சிக்கு இந்த தேர்தலில் விழுந்த வாக்குகள் என்பது இதை விட மிக அதிகமான வாக்குகள் எல்லாம் கடந்த காலத்திலே விழுந்திருக்கின்றது. இதே போன்று இதை விட அதிகமான ஆசனங்களை கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. அங்கே மட்டக்களப்பை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி ஊழல் இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே ஏனைய மாவட்டங்களை விட மட்டக்களப்பு தான் இருப்பதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கின்றது. திருவண்ணாமலை ஏற்கனவே பறிபோய்விட்டது, அம்பாறை பறிபோய்விட்டது, மட்டக்களப்பு பறிபோகின்ற ஒரு தருவாயில் இருக்கின்றது. ஆகவே அங்கே இருக்கின்ற அரசியல் பிரதித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஓர்மம் இருக்கின்றது. அதை விட உங்களுக்கு தெரியும், அரியநேத்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகளை நேரடியாகவும் மறைமுகமாக பல லட்சம் வாக்குகளை பெற்ற ஒருவர். ஆகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமையினுடைய ஒரு குறியீடாக போட்டியிட்டவர் அரியநேத்திரன். அந்த அரியநேத்திரன் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீநேசன் போன்ற முன்ன தமிழரசு கட்சியினுடைய மூத்தவர்களும் துணையாக நின்று கிழக்கில் உள்ளிட்ட வடக்கிலும் ஒரு பலம் சேர்த்து செயல்பட்டவர்கள். அந்த அணியினர் இந்த தமிழரசு கட்சியாக செயல்பட்டார்கள். இது சாணக்கியன் மட்டுமல்ல. இந்த சாணக்கியன் அந்த சாணக்கியன் இவ்வளவு பலம் பெற்றவராக இருந்திருந்தால் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக இவர்கள் பெருசாக சாதித்திருக்க வேண்டும். ஆனால் இன்று தமிழரசு கட்சியினுடைய வெற்றியிலே தனிய ஒருவரை சார்ந்து விட முடியாது. ஆகவே அரியநேத்திரன் உள்ளிட்ட தரப்பினருடைய ஒரு கடுமையான முயற்சியும், தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட்ட அரியநேத்திரன் அவர்கள் ஒரு உடனடியாகவே சடுதியாக வந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களும் தீவிரமாக
இறங்கி செயல்பட்டதனுடைய ஒரு விளைவாகவும் தான் அங்கே தமிழரசு கட்சிக்கு வாரான ஒரு நிலைமை வந்தது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இணைத்திறன் அவர்களை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றுவது என்பது மீண்டும் உங்களுக்கு தெரியும், சாணக்கியன் இங்கே வடக்கிலே சுமந்திரன், கிழக்கிலே சாணக்கியன், இவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு மௌன புரட்சி வெடித்து கொண்டுதான் இருக்கின்றது. கிழக்கிலே சாணக்கியன் என்கின்றவர் கடந்த தேர்தலிலே எவ்வாறு வந்தார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக வந்து பின்னர் எப்படி தமிழரசு கட்சிக்குள் வந்தார், அவருடைய பின்னணி எல்லாம் எல்லோருக்குமே தெரியும். அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமாக அவருடைய ஒரு பரம்பரை ரீதியாக தகப்பனார் பாட்டனார் என்ற ஒரு விடயத்தை தவிர்த்து அவருடைய வரலாற்றிலே தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் சுமந்திரனுக்கு அவ்வாறுதான் சாணக்கியனுடைய நிலைமை. அவை நீண்ட காலமாகவே தமிழரசு கட்சிக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு பல்வேறு தியாகங்களை செய்த மூத்தவர்களை எல்லாரையும் அவமானப்படுத்திவிட்டு அவர்களையெல்லாம் கட்சி ரீதியாக பொருட்டாகவே கருதாமல் செயல்படுகின்ற சாணக்கியனுடைய செயல்பாடுதான் இந்த தேர்தலிலே எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற நிலைமை உருவாக்கியது. அதுதான் இந்த மகத்தான வெற்றியை தமிழரசு கட்சிக்கு ஈட்டி கொடுத்திருக்கின்றது. ஆகவே இப்போதைய நிலைமையிலே இவர்கள் அந்த விடயங்களை கற்றுக்கொள்ளாமல் கட்சி நடவடிக்கை என்ற பெயரில் இவர்கள் இவ்வாறு பழிவாங்குகின்ற செயல்பாடுகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் அது தமிழரசு கட்சிக்குள் இன்னும் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினரை அந்நியப்படுத்தி ஒரு தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கக்கூடியவர்களை ஒரு பலம் பெற்ற தரப்பாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் அது இருக்கு. இவர்கள் விரும்பாமல் என்றால் இன்று தமிழர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்து ஒன்றை செய்கின்ற போது அது தமிழ் மக்களுக்கு சாதகமாக அந்த முடிவுகள் வந்து அமைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது முள்ளிவாய்க்காலை மூச்சடங்கி எங்களுடைய மக்களுடைய அந்த தியாகம், அந்த விடயங்களை தமிழ் மக்களுக்கு ஏற்றவாறு அது வழிநடத்தி வருகின்றது என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது, நம்புகின்றோம். அந்த வகையில் தான் இந்த விடயமும் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே மேலோட்டமாக பார்க்கின்ற போது இவர்கள் கை மேலோங்கி இருக்கின்றது, இவர்கள் பக்கம் காற்றடிக்கின்றது என்பது போன்று தெரியும். ஆனால் அதனுடைய மறுதாக்கமாக ஒரு தமிழ் தேசியம் வலுப்படக்கூடிய ஒரு ஏது நிலை இதன் மூலமாக உருவாகும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஓரளவு உறுதிபட கூற முடியும் என்று நம்புகிறேன். நன்றி ராமேந்திரன். தமிழரசு கட்சியினுடைய உள்கட்சி கலவரம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு இனி தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், தேர்தலின் பொழுது இதற்கு முன்னதாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த தடவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் குறைந்த வாக்கோடு தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள் ஏற்கனவே பலர் பேசியதை நாங்கள் நாங்களும் பேசியிருக்கின்றோம். ஒரு மாற்றம் ஒன்றை நான் அவதானிக்கின்றேன். ஆரோக்கியமான மாற்றம் போல் தான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 2-3 விடயங்களை அவதானிக்கலாம். அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அளித்த வாக்கு தமிழ் தேசியத்துக்கானது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறினார். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் அவர்களை தேடி சந்தித்து தமிழ் மக்கள் பேரவை அதன் நூடாக கொண்டு வந்த வரைவினூடாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம் என்ற விதத்தில் பேசப்பட்ட விடயங்கள் கூறப்பட்டது. தொடர்ந்து செல்வம் அடைக்கலனான் அவர்களை சந்தித்த தொடர்பாக கூறப்படுகின்றது. இதை சில நாட்களுக்கு முன்னதாக தமிழரசு கட்சியை புறந்தள்ளி அரசியல் செய்ய முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய செய்தியை நான் பார்த்திருந்தேன். ஏன் ஒரு ஆரோக்கியமான இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் கூறிக்கொண்டு வந்தோம். ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கலாம் என்று 5-6 ஆண்டுகளாக இங்கே நாங்கள் மாரடித்தோம். ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் வருவதை நான் ஆரோக்கியமாக பார்க்கின்றேன். இந்த மாற்றம், ஆரோக்கியமான மாற்றத்துக்கு என்ன காரணம்? உண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த மாற்றம் நிச்சயமாக நாங்கள் அது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் முதல்ல வரவேற்க வேண்டும். இதைத்தான் எல்லோருமே எதிர்பார்த்து நிற்கின்ற விடயம். ஆனால் இதிலே பல விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. இப்போ இதிலே பல கேள்விகள் இருக்கின்றது. ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் திடீரென இந்த நிலை மாற்றத்துக்கு வந்தார்? ஏன் திடீரென ஒரு அரசியலிலே ஒரு எதிர்முகமாக இருக்கின்ற தரப்பினரை அரவணைக்க முற்படுகின்றார்? இதுவரை காலமும் ஒரு தீண்டத்தகாத, ஒரு அருவருக்கத்தக்கதாக பார்க்கப்பட்ட அரசியல் தரப்புகளை எல்லாம் ஒரு நேச சக்திகளாக மாற்றுகின்ற முயற்சியிலே அவர் நேரடியாகவே களமிறங்கி செயல்படுகின்ற தன்மை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் முதல்ல பார்த்தா நீங்க குறிப்பிட்டதை போன்று இவர்கள்
தங்களுடைய முடிவுகள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்தார்கள். அதை எடுத்த முடிவை தாங்கள் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும், அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி விட்டால் அது தங்களுக்கு ஒரு சர்க்கிளாக போய்விடும் என்ற காரணத்தினால் கட்சியினுடைய பெரும்பாலான தரப்பினர் ஆதரவாளர்களும் அவர்களுடைய முடிவுகளை நிராகரித்து அதற்கு எதிராகவே தொடர்ந்தும் அந்த புறக்கணிப்பு என்கிற கோஷத்தை அவர்கள் வலுப்படுத்தினார். அதாவது பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சிக்கு உள்ளாகவும் வெளியாகவும் இருக்கின்ற தரப்பினர் பெரும்பாலானவர்கள் விரும்பிய போது கூட அதனுடைய தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே அதை முடிவெடுத்து விட்டோம், நாங்கள் என்னென்னு இந்த நேரத்தில் பின்வாங்குவது என்கின்ற ஒரு தங்களுடைய ஒரு சுய லாபம், ஒரு கௌரவத்துக்காக அவர்கள் அந்த இனம் சார்ந்த அந்த ஒரு வரலாற்று தீர்மானம் எடுப்பதிலே அவர்கள் தவறிழைத்திருந்தார்கள். நீங்க குறிப்பிட்டதை போன்று தேர்தல் முடிந்த அடுத்த நாள் பொது வேட்பாளருக்காக செலுத்தப்பட்ட வாக்குகள் தமிழ் தேசியத்துக்காக செலுத்தப்பட்ட வாக்குகள் என்றால் இதன் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் தங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக இனத்தை விலை பேசவோ இல்லை இனத்தை படுகொலியிலே தள்ளுவதை வேடிக்கை பார்ப்பதற்கோ அவர்கள் தயாரான தரப்பினர் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்று தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசியத்தினுடைய குறியீடு என்பதாக ஏற்றுக்கொள்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதற்கு முன்னதாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் முகம் கொடுத்திருக்க முடியும். ஒரு கனதியான செய்தியையும் நாங்கள் பல தரப்பினருக்கு சொல்லி இருக்க முடியும். அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு அந்த எதிர்ப்புகள் தங்கள் மீது ஒரு எதிர் விமர்சனமாகவோ இல்லை ஒரு எதிர்ப்பாகவோ தங்கள் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாகவே அவர்கள் அவ்வாறான, அதாவது அவர்கள் கையை உயர்த்தி சரணாகதி அடைந்தார்கள். அந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த கருத்தியல் ஒரு கணிசமான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. சாதாரண விடயம் அல்ல. ஒரு 3 வாரம், ஒரு 30 நாட்களுக்குள்ளாக ஒரு கருத்து பரப்புரைகளை மேற்கொண்டு 2.25 லட்சம் மக்கள் நேரடியாக தமிழ் பொது வேட்பாளருக்காக வாக்களிக்கின்ற நிலைமை உருவாக்கப்பட்டது என்பது பல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுமந்திரன் தரப்பினர் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டார்கள். இது ஒப்புறாது, இது அவர்களுடைய வேலை, இவர்களுடைய வேலை, இது அந்த உளவுத்துறை இந்த உளவுத்துறை பின்னணியில் நிற்கின்றது, இது ஒன்றுமே நடக்காது, இவர்களுக்கு போட்டு இவர்கள் ஜனாதிபதியாக வரப்போகின்றார்கள், எதற்காக இந்த வீண்வேலை என்றெல்லாம் கன குழப்பங்களை செய்தார்கள். அத்தனை எதிர் விமர்சனங்களையும் கடந்து 2.25 லட்சம் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்காக சங்கு சின்னத்திலே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அடிநாதம் என்பது, அந்த தமிழ் தேசியம் என்பது அதிலே நிலைநிறுத்தப்பட்டது. ஆகவே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் சங்கு சின்னத்துக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய அடுத்த 2வது 3வது விருப்பு வாக்குகளை கூட ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் சங்கு சின்னத்துக்காக வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் இன்றும் தமிழ் தேசியம் என்பதை அடிநாதமாக கொண்டிருக்கின்றார்கள், அதை நோக்கித்தான் பயணிக்கின்றார்கள் என்பது கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி திட்ட தெளிவாக தெரிந்தது. ஆகவே அந்த தமிழ் மக்களுடைய அந்த கூட்டு மன உணர்வு என்பது அதுக்கு எதிராக செயல்பட்ட தரப்பினரான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது ஒரு அதிருப்தியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக உடனடியாகவே கையை தூக்கி சரணாகதி அடைந்தார்கள். இது தமிழ் தேசியத்துக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் என்று. ஆகவே அந்த மக்கள் ஓகே, இவர்கள் ஏதோ பரவாயில்லை, ஏதோ காலம் பிந்தினால் சுடலை ஞானம் வந்ததை போன்று இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், பாவம் விட்டு விடுவோம் என்பதாக மக்கள் இவர்களை மன்னித்து விடுவார்கள் என்று இவர்கள் கருதி இருக்கலாம். அதற்கு அடுத்ததாக திடீரென தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் உடனடியாக இந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் இனி பயணிக்க வேண்டும், புதிய அரசியலமைப்பு மாற்றப்பட போகின்றது, பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது, ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்கள் சிக்கி வைக்கப்பட போகின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து தமிழ் தரப்பு ஒன்றிணைய வேண்டும். அதில் கூட அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது. அவர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சி மற்றும் டெலோ, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக வன்னி மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் ஒரு பாராளுமன்றத்திலே செயல்படுவதற்கான ஒரு கூட்டு ஒரு நிலைப்பாட்டுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். இது ஒரு பரந்துபட்டதாக நாங்கள் இந்த விடயங்களை ஒரு விமர்சன ரீதியாக குறை காண்கின்ற விடயமாக இல்லாமல்
இவையெல்லாம் ஏன் நாங்கள் பேசுகின்றோம் என்று சொன்னால், இந்த கடந்த கால செயல்பாடுகளை அந்த நிலவிரிப்புக்கு கீழ் நாங்கள் குப்பைகளை ஒழித்துவிட்டு அந்த ஒரு ஒரு வர்ண கம்பளங்களின் ஊடாக எங்களுடைய வரவேற்பறை அழகுபடுத்துவதை போன்று நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால், அது நாளடைவிலே அது சூழலுக்கும் அந்த இடத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு கேடாக முடியும். இவை அனைத்துமே மீள நினைவுபடுத்தப்பட வேண்டும். இதுக்கு பொறுப்பு சொல்லப்பட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. சாதாரண விடயம் அல்ல. கடந்த 15 ஆண்டுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி வந்ததற்கு பிற்பாடான இந்த 15 ஆண்டுகளிலே அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது இன்று அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் விரோதமான பாதையில் தான் அவர்கள் பயணித்தார்கள். இதை நோக்கி பயணித்தவர்களை துரோகிகளாக அடையாளப்படுத்தித்தான் இவர்களுடைய அரசியல் பயணம் என்பது இருந்தது. இவர்களுடைய பிரதான அரசியல் முன்னெடுப்பு என்பது தமிழ் தேசியம் சார்ந்த முன்னெடுப்புகளை துரோகத்தனமான முன்னெடுப்புகளாகவும், இது இந்தியாவுடைய கைக்கூலிகள் என்றும் இந்தியாவுடைய நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் என்றும் இளக்காரமாகவும் அதை அடையாளப்படுத்தி வந்தவர்கள் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஆகவே 15 ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பாக ஒரு எதிர்பிரச்சாரத்தை செய்துவிட்டு திடீரென ஒரு இரவிலே வந்து நாங்கள் மாறிவிட்டோம் என்று நீங்கள் இந்த விடயங்களை கையில் எடுக்கின்ற போது அந்த விடயத்தை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்கள் என்பதற்காக கண்ணை முடிக்கணும் உங்களுக்கு பின்னால் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே இந்த நியாயம் இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் கண்மூடித்தனமாக இவர்களுக்கு பின்னால் பயணிக்க முடியும் என்கின்ற நியாயமான கேள்வியை இந்த இடத்துல நாங்கள் எழுப்புகின்றோம். இது சாதாரண விடயம் அல்ல. நாங்கள் சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டிலோ இல்லை வேறு இடங்களிலோ அரசியல் செய்பவர்கள் அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிவை சந்தித்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டம் நிலைகுத்தி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டதோடு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கொன்றளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகவும் அந்த இன அழிப்பினுடைய தொடர்ச்சியாகவும் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது கடந்த 15 ஆண்டு காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் ஒரு அரசியல் விடுதலை அரசியலை முன்னெடுப்பதாகவும், அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கின்ற அந்த ஒரு பாரிய கடப்பாடோடு தான் கடந்த 15 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அதுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்றோம் என்று சொன்னால், அந்த விடுதலைக்கு எதிராக செயல்படுவதாகவும், இல்லை அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கின்ற அந்த முன்னெடுப்புக்கு எதிரான செயல்பாடாகவும், இல்லை அது அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு எதிரான செயல்பாடாகவும் தான் அது பார்க்கப்படும். ஆகவே 15 ஆண்டு காலமாக தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும், அந்த இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு எதிராகவும், அதற்கு நீதி கேட்கின்ற முன்னெடுப்புகளுக்கு எதிராகவும் செயல்பட்ட நீங்கள் இன்று புனிதர்களாகிவிட்டீர்கள் என்று திடீர் சாமியார்களை போன்று வந்து நின்று கொண்டு நீங்கள் இந்த விடயங்களை கையில் எடுத்தால் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இடத்திலே நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், நிச்சயமாக சிந்தித்துதான் ஆக வேண்டும். ஏனால் இது மீண்டும் நாங்கள் ஒரு வரலாற்றிலே ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக தெரிந்து கொண்டே இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஒரு படுமோசமான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. பல சந்தர்ப்பங்களிலே தமிழ் தேசிய அரசியல் ஐக்கியத்தை நோக்கி நகர்ந்தது. அந்த ஐக்கிய முயற்சிகள் எல்லாவற்றையுமே சிதைத்து சின்னாபின்னமாக்கியவர்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு ஐக்கிய முயற்சி இவர்கள் முன்னெடுத்தார்கள். பின்னர் இவர்கள் தாங்களாக ஒரு கற்பனை கதைகளை கூறிக்கொண்டு அதை உடைத்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு 80க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக ஒரு வலுவான ஒரு சக்தியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவானது. அது வெறுமனே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு அரசியல் அல்ல, அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சொந்த பலம் அல்ல. சம்பந்தன் சுமந்திரன் தரப்பினருடைய தமிழர் விரோதமான போக்குக்கு எதிராக ஒரு மாற்று அரசியலை விரும்பிய தமிழ் மக்களுடைய கூட்டு நிலைப்பாடுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 2018ஆம் ஆண்டு அளப்பெரிய ஒரு அபரிமிதமான அந்த வெற்றியை கொடுத்தது. அதை இவர்கள் தக்க வைக்கவில்லை. மணிவண்ணன் ஒரு பலமிக்க சக்தியாக கட்சிக்குள் வந்தபோது அவரை துரோகியாக அடையாளப்படுத்தி அவரை வெளியேற்றினார்கள். அதன் மூலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பலம் சிதைக்கப்பட்டது. ஆக இவர்கள் தமிழ் தேசியத்தையும் சிதைத்தார்கள், தங்களையும் சிதைத்தார்கள். அதற்கு பின்னர் அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே அவர் முதலமைச்சராக இருந்து வெளியேறி வந்ததற்கு பிற்பாடு ஒரு கூட்டு முன்னெடுக்கப்பட்டது.
ஆனால் அதுவும் பல்வேறு முழுக்க முழுக்க இவர்களினுடைய நிலைப்பாடு காரணமாகத்தான் அது கைகூடாமல் போய் அவர் தனி ஒரு கட்சியை தொடங்குகின்ற ஒரு நிலைமை உருவானது. தமிழ் மக்கள் பேரவை ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு மிக ஒரு காத்திரமான ஒரு குடிசார் கட்டமைப்பாக உருவாகி இன்று 15 ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற அரசியல் செய்கின்ற எவராலுமே சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை ஒரு குடிசார் அமைப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு வேண்டுமாக இருந்தால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஒரு வரைபொன்றை தயாரித்தது. அது மிக உன்னதமான ஒரு நிலைப்பாடு. ஒரு சாதாரணமாக நாங்கள் கடந்து விடக்கூடிய விடயம் அல்ல. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நீதியரசர், பல கட்சிகள் அரசியல் கட்சிகளும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த தமிழ் மக்கள் பேரவை அந்த விடயங்களை முன்னெடுத்தது. அப்போது அந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கி அது உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மக்கள் பேரவை கொண்டு வந்த தீர்வு திட்டம் இத்தனை ஆண்டுகளாக அதிலே நீங்கள் ஒரு பங்குதாரராக இருந்தீர்கள். இத்தனை ஆண்டுகளாக ஏன் அதை கையில் எடுக்கவில்லை? ஏன் இந்த உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதிலுமே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்மாதிரியாக வைத்து இல்லை அது ஒரு முதல் எடுத்துக்காட்டாக நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு வருவோம் என்று ஏன் இதுவரை நீங்கள் கூறவில்லை? அவ்வாறு தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்துக்கு எந்தவித ஒரு ஒரு உத்தரவாதத்தையோ இல்லை ஒரு அங்கீகாரத்தையோ கொடுக்காமல் திடீரென இப்போ வந்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கையில் எடுக்கின்ற விடயம் என்பது ஒரு ஐயப்பாட்டுக்குரியதாக தான் இருக்கின்றது. இதை எவ்வளவு தூரம் இவர்கள் கொண்டு செல்வார்கள்? இவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இந்த விடயங்களை கையில் எடுக்கின்றார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு நியாயமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஏன்னா இப்ப நாங்கள் ஒரு நேர காலம் கருதி சுருக்கமாக இந்த விடயங்களை அவர்களுடைய கடந்த கால பயணத்தை கூறினாலும் மக்கள் இதை விட மிக நீண்ட புரிதலை வைத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக. அதன் காரணமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 2 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஒற்றை பாராளுமன்ற உறுப்பினராக அது ஏதோ கிடைத்திருக்கின்றது. ஆகவே மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். அடுத்த தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலை எதுவாக இருக்கும் என்பது ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்துக்கு நாங்கள் இன்று நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான ஸ்ரீலங்கா அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், இல்லை ஐநாவாக இருக்கட்டும், இந்த தரப்புகளை எல்லாம் பொறுப்பு கூற சொல்லி நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பொறுப்பு கூறல் கடப்பாட்டை வலியுறுத்துகின்ற நாங்கள் அந்த பொறுப்பு கூறலுக்கு செய்கின்றோமா என்பதை நாங்கள் எங்களை நோக்கி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிரங்கமாக தமிழ் மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கோர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே தாங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக போய்விட்டது. தாங்கள் சில விடயங்களை சில காரணங்களுக்காக எடுத்தோம், ஆனால் அது சரியான முறையிலே அமையவில்லை. ஆகவே அந்த விடயங்களுக்காக கடந்த காலத்திலே எடுத்த தீர்மானங்கள் தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்காது, அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் பின்னடைவுகளை ஏற்படுத்தியதை வைத்து நாங்கள் மனம் வருந்துகின்றோம். இந்த ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்திலிருந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு நிலைப்பாடாக முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம். இதுதான் முறை. கடந்த கால தவறுகளுக்கு பொறுப்பேற்று இனிமேல் நாங்கள் உலசுத்தியோடு இந்த விடயங்களை முன்னெடுக்கின்றோம் என்று மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை கூறுகின்ற போதுதான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்களும் இணைந்து பயணிக்க முடியும். 15 ஆண்டு காலம் இன்று கூறுகின்ற தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம், இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய ஐக்கியம் 2019ஆம் ஆண்டு எழுகதமிழ் 3வது எழுகதமிழ் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற போது ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே தமிழ் மக்களுடைய அந்த விடயம் கை நழுவி போகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எழுகதமிழ் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய அந்த மூலாதார கோட்பாட்டை வலியுறுத்தி தமிழ் மக்களுடைய அந்த இனப்படுகொலைக்கான அந்த பொறுப்பு கூறல் விடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை அதிலே வலியுறுத்தி ஒரு மக்கள் திரள் போராட்டமாக எழுகதமிழ் தீர்மானிக்கப்பட்டது. அந்த எழுகதமிழை தடுப்பதற்கு சம்பந்தன் சுமந்திரன் தரப்பினர் கூட அவ்வளவு முயற்சிகள் எடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கம் கூட அவ்வளவு முயற்சிகள் எடுக்கவில்லை. புலனாய்வுத்துறை கூட அவ்வளவு முயற்சிகள் எடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் 2019ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசியத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட அந்த எழுகதமிழை தோல்வி அடைய செய்வதற்காக, இல்லை தோற்கடிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செயல்பட்ட ஒரே ஒரு தரப்புன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதை அவர்கள் இன்று இல்லை என்று சொல்ல முடியாது.
அந்த தமிழ் அது அந்த அதன் அந்த அந்த முன்னெடுப்பினுடைய தொடர்ச்சி தான் தமிழ் மக்கள் பேரவையை அகால மரணமடைய செய்தது. தமிழ் மக்கள் பேரவையை முடக்கியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இவ்வாறான ஒரு தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு வீராப்பான அரசியல் தமிழ் மக்கள் பேரவையை இல்லாமல் செய்தது. தமிழ் மக்கள் பேரவையை அகால மரணமடைய செய்துவிட்டு அது பிரசவித்த குழந்தையான தீர்வு திட்டத்தை மட்டும் இப்போது கையிலே எடுத்துக்கொண்டு தங்களை புனிதர்களாக யோக்கியர்களாக கூறிக்கொண்டு கயந்திரமார் பொன்னம்பலம் வருகின்றார் என்று சொன்னால் தமிழ் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு இவர்களுக்கு பின்னால் செல்வார்கள் என்று எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அது முதலில் இவர்கள் தங்களை பொறுப்பு கூற வேண்டும். இந்த ஸ்ரீதரன் அவர்களை போய் சென்று சந்தித்ததை நாங்கள் மனசார வரவேற்கின்றோம். இதே நிலைப்பாடு நீங்கள் 2018 காலப்பகுதிகளிலே நீதியரசர் CB விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்த போது நீங்கள் அவ்வாறான ஒரு தருணத்திலே இந்த விடயங்களை எல்லாம் செய்யவில்லை, காலம் பிந்தி விட்டது. இருந்தாலும் இதிலே பல விடயங்கள் இருக்கின்றது. இன்று ஸ்ரீதரன் அவர்களை போய் சந்தித்து விட்டார், செல்வம் அடைக்கலநாதனை போய் சந்தித்திருக்கின்றார் என்றால் வெறுமனே பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்களோ செல்வம் அடைக்கலநாதன் தரப்பினரோ வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை நகர்த்திவிட முடியாது. இதிலே தோற்று போனவர்கள் வென்றவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் வகைப்படுத்தி விடவும் முடியாது. அதாவது அதற்காக தோற்று போனவர்கள் என்ற வகையிலே சுமந்திரன் அவர்களை நாங்கள் அடையாளப்படுத்தவில்லை. இந்த தமிழ் தேசிய அரசியலிலே இவர்களை போன்று இல்லை இவர்களை விட அதிகமாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற பல தரப்பினர் தமிழ் தேசிய அரசியலிலே இருக்கின்றார்கள். என்று அவர்கள் அரசியலிலே வெற்றி பெறாத தரப்பினராகவும் இருக்கின்றார்கள். அவை ஒரு கூட்டு பலமாக நாங்கள் இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு இவர்கள் எவ்வாறு தயாராக இருக்கின்றார்கள், அதற்கு எவ்வாறு திறந்த மனதோடு இதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்போது ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு அதுவும் விளிம்பு நிலையிலே கரைந்து போகின்ற நிலைமையிலே அடுத்த 5 ஆண்டுகள் வரை இது தக்க வைக்கப்படுமா என்ற ஒரு நிலைமையே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசியத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அதை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய ஒன்று. இதிலே எதிர்முகாமை போய் சந்தித்து விட்டார்கள் என்பதெல்லாம் அதிலே நாங்கள் பெரிய அளவிலே அதுக்கு அது ஒரு அரசியல், ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக அந்த விடயங்களை பார்த்தாலும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்ற அடிப்படையிலே இப்படியான ஒரு நோக்கிலே நாங்கள் பார்க்கின்ற போது அதை விட இவர்கள் மீதான ஒரு ஐயப்பாடுகளும் இவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய விடயங்களும் அதிகமாக இருக்கு என்பதைத்தான் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட முடியும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல் எங்களுடைய தமிழ் உறவுகள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இவர்களுடைய நிலைப்பாட்டை புரிந்திருக்கிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு தெரியும் தேர்தலினூடாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமில்லை ஏனைய கட்சிகளும் நல்ல பாடம் கற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதனால்தான் சில மாற்றங்கள் வரும். தவறான முடிவுகள் எடுப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த தவறான முடிவுகளை அடையாளம் கண்டு அதை ஒப்புக்கொண்டு நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அதை இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வரும். என்றால் கூட்டாக செயல்பட்டால் மட்டுமே தமிழ் மக்கள் ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் தொடர்ந்தும் இந்த நிலைமை கடந்த 15 ஆண்டுகளாக இவர்கள் எல்லோரும் மண்ணிலும் இருப்பவர்களும் சரி புலத்திலும் இருப்பவர்களும் சேர்ந்து கூட்டாக செயல்படுத்திய செயல்பாட்டினுடைய விளைவுதான் தமிழ் மக்கள் ஒரு சீரற்ற நிலையில் சிதைந்து போய் சிதறி அடிக்கப்பட்டு ஒவ்வொரு கோணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இதை எப்பொழுது எல்லோருமாக புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் கூறியது போல் ஒரு சரியான திட்டத்தோடு சரியான ஃப்ரேம்வொர்க் மெக்கானிசம் அந்த ரோட் மேப் இவைகள் இல்லாமல் நாங்கள் பயணிக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு மிகவும் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய அரசியல் பார்வை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.